ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வெஜ்ஜு புலாவ் தான் பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணி போட்டு இப்போ சீசன் கிடைக்குது இல்லையா, அதனால் அது 1 டம்ளர் அரிசி பாஸ்மதி அரிசி ஊற வச்சிட்டோம். ஒரு வெங்காயம், பச்சை மிளகா ஒன்று எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. சட்டியில் எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கு கரம் மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு. போட்டு வெங்காயம், பச்சை மிளகாவும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்க விட்டாச்சு. அது கூடயே கொத்தமல்லி, புதினா, க்ரீன் பீஸு வச்சுருக்கோம் இல்லையா, உரித்து அதையும் போட்டு நல்லா வதக்கின உடனே அரிசியை இதுலேயே போட்டுடலாம். அரிசி இதில் போட்டு பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலா நல்லா ஏறி வாசனையாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி போட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு 1க்கு 1.5 தண்ணி வைப்பேன் நான் பாசுமதி அரிசிக்கு. எனக்கு அதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதை வச்சு மூடிடலாம். மூடிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து எடுத்து பாருங்கள், நல்லா வெந்து இருக்கும். 3/4 வேக்காடு வந்த உடனே, அரை வேக்காடு கொஞ்சம் 3/4 மாதிரி வந்த உடனேயே மேலே கொஞ்சோண்டு புதினா வச்சுருப்பேன் பேலன்ஸ். அந்த புதினாவை எடுத்து இது மேலே போட்டுட்டு அப்படியே தம் போட்ட மாதிரி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா சூப்பரான ஒரு வெள்ளை கலரில் அங்கங்கே பச்சையாக சூப்பராக ஒரு புலாவ் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.